வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம். 1 Corinthians chapter 10 1 4 வரையிலான வசனங்கள். From verse 1 to 4 வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும் வேளையிலே எங்கள் தேவனுடைய சத்தம் துணிக்கட்டும். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். உம்முடைய வருகை சமீபம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை உன் பக்கத்திலே சேர்த்து கொள்ளும். ஆண்டவரே, எல்லா விதமான இடையூறுகள் இடைஞ்சல்களை நசரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்கிறேன். புல் உலரும் பூ உதிரும், உம்முடைய வசனமோ என்றைக்கும் நிலைத்திருக்குமே. எங்கள் இருதயங்களிலே இவைகள் ஆழ பதியத்தக்கதா இன்றைக்கு கர்த்தர் எழுதுவீராக. உமக்கு நன்றி ஐயா. அடியனை மரத்தினர் வெளிப்படும் உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையிலும் கர்த்தனை அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதியும். அவர்கள் அறிக்கையிட்டதன்படியே பெருக செய்யும். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, நித்திய கண்மலையாகிய கிறிஸ்து, கிரைஸ்ட் அவர் இட்டர்னல் ராக். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்களை எல்லாவற்றையும் நமக்கு முன் உதாரணங்களாக காட்டி அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிப்பதை காண முடியும். ஒரு கிறிஸ்தவன் உலக பிரகாரமான எண்ணங்களுடனேயே வாழ்றான்னு வச்சுக்கோங்களேன், அதை விட கொடுமை உலகத்தில் இருக்கவே முடியாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்ன ரட்சித்திருக்கிறாரு. பாடும் பொழுது கூட சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே, இயேசு என்னை ரட்சித்தார் பாடுறோம். இயேசு என்னை ரட்சித்தார் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை உணர்வுபூர்வமாக அனுபவபூர்வமாக பேசுகிற எந்த ஒரு தேவ பிள்ளையும் உலக பிரகாரமான எண்ணங்களுடனே வாழ்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு அனுபவம். இன்னொரு இதில் சொல்லதா இருந்தா, இந்த தண்ணி இல்லைன்னு அவங்க போராடினாங்களே, வனாந்தரம் முழுவதும் தண்ணீர் மாத்திரம் அல்ல, அவங்களுக்கு எங்களுக்கு அப்பம் இல்லை போராடினாங்க, எங்களுக்கு இறைச்சி இல்லை முறுமுறுத்தாங்க. இது உண்மையான வனாந்தரத்தை பிரதிபலிப்பது அல்ல, மீட்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருதயத்தில் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அதான் பிரச்சனை. கவனிங்க, இவங்க சும்மா சாதாரண ஆண்டவர் உள்ள போன்லாம் சொல்லலை. ஆண்டவர் நான் உங்களை கூட்டிகிட்டு வரேன்னு கூட தான் கையை பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வந்தார். மோசே இந்த அனுபவத்தை சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த இடத்திற்கு வந்து சேருகிற நாள் வரையிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளையை சுமக்கிறது போல சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே அப்படின்னு சொல்றான். நீங்க போங்கப்பா, நீ போ, அந்த பக்கம் வந்து உன்னை சந்திக்கிறேன் அப்படி சொல்லல கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளையை சுமக்கிறது போல நீங்கள் இந்த இடத்திற்கு வருகிற வரைக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்துக்கிட்டு வந்தாரு, நீங்க அதை பார்த்தீங்கல்ல அப்படின்றான். கவனிங்க, போகிற பாதை என்னமோ வறட்சியா தான் இருக்குது, ஆனாலும் ஆண்டவர் ஒருத்தர் கூட இருந்துகிட்டே தான் இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு சூழ்நிலையுமே ஏன் இந்த முறுமுறுப்பு வந்துச்சு அவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனை ருசிக்காத ஒரு அனுபவம் இருந்தபடியினாலே ஒவ்வொரு முறையுமே அந்த வறட்சியான ட்ரையான சூழ்நிலைகளை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நேற்று நைட்டு உட்காந்து ரொம்ப நேரம் யோசித்தேன், இத்தனை லட்சம் ஜனங்களை எவ்வளோ அழகாக ஆண்டவர் நடத்திட்டு வந்திருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, காசால இப்போதைக்கு ஒரு 17 லட்சம் பேர் என்னமோ இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த காசால ஒவ்வொரு முறையும் சாப்பிடும் பொழுது சின்ன பிள்ளைங்க பெரியவங்களாம் பிளேட் எடுத்துகிட்டு ஓடுறாங்க. ஃப்ளைட்டில் கொண்டு வந்து அங்கங்கே உதவி பொருட்கள்லாம் போடுறான். ஒரு பக்கம் கப்பலில் கொண்டு போய் கொடுக்கணுன்றான், ஒரு பக்கம் ட்ரக்கில் வருது, தடுத்து நிறுத்தினா வருது.
உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அந்த காசாக்கு சாப்பாடு கொடுக்க நினைச்சு, ரோடு இருக்கிற ஃபெசிலிட்டி இருக்குது, கப்பலில் வர்றதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லா நாடும் உலகத்தில் இருக்கிற நாடெல்லாம் பெரும்பாலான நாடுகள் கொடுக்கணும்னு நினைச்சோம். அவனுக்கு அரவித்து கஞ்சி சரியா கிடைக்கல. சொல்றேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா? 3 வருஷமா யுத்தம் நடக்குது, 3வது வருஷமா உலகத்தில் பெரும்பாலான நாடுகள் எய்டுங்களை அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். ஆனா வர்ற வீடியோங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அரவித்து கஞ்சிக்கு ஜனங்க அலையுது, அரவித்து கஞ்சிக்கு ஜனங்க அலையுது. ஆனா இத்தனை லட்சம் ஜனங்களை ரோடு இல்லை, நடுவில் அங்கங்கே போர்வெல் போடலை, ஒரு இது இல்லை. நான் ஏற்கனவே இதெல்லாம் பேசியிருக்கிறேன், நம்ம இதுக்குள்ள போக வேண்டாம். ஒரு குறை இல்லாமல் வேதம் சொல்லுகிறது திருப்தியாக கர்த்தர் கொண்டு வந்தார். ஒவ்வொரு பாதையிலும் தேவ பிள்ளைங்களுக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். கவனிங்க, நம்முடைய பாதை ஒன்றும் வறட்சியா இருக்காதுன்னு தேவன் சொல்லவே இல்லை. போற பாதை என்னவோ பாலைவனம் தான், ஆனாலும் திருப்தியாய் நடத்துகிறதுக்கு ஒரு நல்ல கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? இந்த பர்டிகுலர் இப்போ நம்ம வாசிச்சோமே இந்த 4 வசனங்கள், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அந்த 4வது வசனத்தில் நம்ம வாசிச்சோமே, வேதம் சொல்லுகிறது அவர்களோட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. நேற்று இந்த ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பாருங்க, இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில் அந்த வனாந்தர பாதையில் அவங்கள கர்த்தர் எப்படி நடத்திட்டு வந்தாரு, அவங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ணாங்க, அதனுடைய விளைவுகள் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி எச்சரிக்கிறார். இங்க கவனிக்கணும், உங்களுக்கு எனக்கு தான். அப்படி சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறார். இங்க பாரு, அவனுக்கு அப்படி நடந்துச்சு, நீ நானும் அப்படி ஒரு நாளும் இருந்துடவே கூடாது. இப்போ இந்த சம்பவம், கண்மலையிலிருந்து தண்ணீரை குடித்த இந்த சம்பவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் நடந்துச்சு, என்னாகமம் 20வது அதிகாரத்தில் நடந்துச்சு. நீங்க வீட்டில் போய் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள மெதுவாக அதெல்லாம் வாசிங்க. வாசிச்சு பார்த்தீங்கன்னா நான் அதுக்குள்ள வித்தியாசங்கள்லாம் இன்னைக்கு சொல்லிடுறேன். யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் ரெவிதீம்ன்ற இடத்துல வர்றாங்க. அந்த இடத்துக்கு மாறான்னு போட்டிருக்கு, மெரிபான்னு போட்டிருக்கு. பேரனோட அர்த்தம் அது ரெவிதீம். அந்த இடத்துல தண்ணீர் இல்லை, ஆண்டவர் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். இந்த என்னாகமம் 20வது அதிகாரத்தில் மேரிபான்ற இடத்துல அங்கேயும் அவர்களுக்கு தண்ணீர் இல்லை, அங்கேயும் முறுமுறுத்தார்கள். அங்கும் கண்மலையிலிருந்து புறப்பட்ட தண்ணீரை அவர்கள் குடித்தார்கள். ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில் வறட்சி குறைவுன்னு வந்த உடனே அவங்களுக்குள்ள கசப்பு வந்துடும். விசுவாசிகள் பாருங்க, இப்படிப்பட்ட கசப்புள்ளவர்களாகவே தேவன் அவர்களை கொண்டு போய் உள்ளே சேர்த்தாருன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். நான் போன வாரம் அதுக்கு முந்தின வாரமாக சொன்னேன்னு நினைக்கிறேன். வனாந்தரத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு முறுமுறுப்பு இருந்துச்சு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போன பிறகு ஒரே ஒரு இடத்துல, அதுவும் யோசுவா கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஏன்பா இப்படி பண்ணன்னு முறுமுறுத்தாங்க கிபியோனியர்கள் விஷயத்தில். மற்றபடி வனாந்தரத்தில் மட்டும்தான். கானானுக்குள்ள போன பிறகு அவர்கள் எந்த இடத்துலையும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்ததை நம்மளால் பார்க்க முடியல. கவனிங்க, இப்போ நடக்கிறது என்னவோ ஆண்டவரோடு கூட தான் நடக்கிறோம். ஆனால் எந்த ஏரியாவில் நாம் இருந்தாலும் சரி, எந்த பாதையில் போனாலும் சரி, அது என்னதான் வறட்சியான இடமா இருந்தாலும் சரி, ஒன்றை மாத்திரம் மறந்துடாதீங்க, ஜீவ தண்ணீர் நீர் ஊற்று என்னுடைய இயேசு என்கிற கண்மலை என்னோடு கூட நடந்து வந்துகிட்டே இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு எனக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை தொடர்றதுக்கு முன்னோக்கிட்டு அப்படி தானே சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். இப்போ 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்துக்கு வாங்க. இது அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அல்லது தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த பாக்கியம். என்ன பாக்கியம்? வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில், அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த தண்ணீர், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்போஸ்தலனாகிய பவுல் நல்லா கவனிங்க, இந்த 10வது அதிகாரத்தை சொல்லும் தொடங்கும் பொழுது எப்படி தெரியுமா தொடங்குறாரு? இப்படி இருக்க. ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். இது 9வது அதிகாரத்தினுடைய கண்டினியூஷன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கை குறித்து பேசிக்கிட்டே வர்றாரு. வந்துட்டு தான் சபைக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு. ரொம்ப அற்புதமா இருக்குது பாருங்க. அந்த 10வது அதிகாரம் 1வது வசனம் எப்படி தொடங்குது சொல்லுங்க பார்ப்போம். இப்படி இருக்கன்னு சொன்ன உடனே அப்படி டக்குன்னு முன்னால போயிடணும்.
9வது அதிகாரம். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க, 24 இருந்து. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். நாமளும் தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எங்க ஓடுறீங்க? ஜீவப்பாதையில் வீசும் பிரகாசத்தில் தீவிரம் நடப்பதே எனதாத்திரம், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன்னு நம்ம எல்லாம் போயிட்டே இருக்கிறோம். அவர் எழுதுறாரு, வாசிங்க எல்லாருக்கும். பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நானும் போறேன், கிறிஸ்தவனா இருக்கிறேன். பவுல் சொல்றாரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு அப்படி சொல்லிட்டு, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக. சும்மா வெறுமனே காத்துல கம்பு சுத்துறவன் அல்லனா, அதான் பொருத்தம். அப்படி சொன்னா புரியும் பாருங்க எல்லாருக்கும். அவனும் காத்துல கம்பு சுத்தலப்பா, நான் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். இதான் ரொம்ப முக்கியம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இப்படி இருக்கு அப்படின்றார். நான் பண்றேங்க சொல்லிட்டு அதன் பிறகு சொல்றாரு, இந்த பாரு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் ரட்சிக்கப்பட்டேன் என்கிற அடையாளத்தோடு கூட அவர்கள் தொடங்கினார்கள். இப்போ ஒரு பெரிய போதனை என்ன தெரியும்ல, இப்போ இல்லை, அது கொஞ்ச நாளாவே வந்திருக்குது. ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டு. நீ ஒரு முறை ரட்சிக்கப்பட்டியா அவ்வளோதான், ஒன்று ஆண்டர் கலெக்டாக கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்துருவார். அதனால நீ புள்ள, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ தண்ணி அடித்தா என்ன, தம் அடித்தா என்ன, வீட்டில் டிவி சீரியல் பார்த்தா என்ன. வீட்டில் டிவி சீரியல் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, கவனிங்க, நீங்கள் ஒன்றும் பாவம் இல்லைலாம் நினைக்காதீங்க. டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு தயவுசெய்து வந்து கம்யூனியன் எடுக்காதீங்க. ஒன்று நீங்கள் ஆண்டோட நல்மனம் பொருந்திருங்க. வீட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு நான் டிவி சீரியல் தான் பார்க்குறேன், அவள் அழும் பொழுது நானும் அழுவுறேன், எல்லாத்துக்கும் 4 பொண்டாட்டி 4 புருஷன், என்னத்தை கற்றுப்பீங்க சொல்லுங்கள். டிவி சீரியல் என்னங்க பிறகு கற்றுக்கிட்டீங்க? 4 புருஷன் வச்சுருக்கிறான், 4 பொண்டாட்டி வச்சுருக்கிறான். ஆனால் சபைக்கு சொல்லணும், டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு. நான் ஒரு நாள் அப்படி தான், ஒரு விசுவாசி அம்மா அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வருது, நான் பண்ணேன், அவங்க பண்ண ஞாபகம் இல்லை, பார்த்தா பின்னால் அப்புறம் சினிமா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. நான் சொன்னேன், முதல்ல அதை ஆஃப் பண்ணுங்க, சத்தமாக இருக்குது. அப்படி சொல்ல பின்னால் ஒரு பாட்டு பாடுறது பாருங்க, ரொம்ப சத்தமாக இருக்குது. புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. வேதம் சொல்லுகிறது, பந்தயத்தில் ஓடுறவர்கள் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். நீங்கள் என்கிட்ட வந்து டிவி சீரியல் பார்க்குறது தப்பான்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கனாலே தெரிஞ்சுங்க, உங்களால் அதை விட முடியலன்னு அர்த்தம். அதனால தான் என்கிட்ட விவாதம் பண்ண, வாக்குவாதம் பண்ண வந்திருக்கீங்கன்னு நினச்சிங்க. கவனிங்க, பவுல் சொல்கிறாரு, ஒன்ஸ் சேவ்டு ஆல்வேஸ் சேவ்டுன்னா நீ பிரசங்கம் பண்ணிக்காத, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்காத. இவரெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆனால் போய் கரை சேரலை சொல்லிட்டு சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வச்சுக்கப்பட்டிருக்குது, பார்த்துக்க. கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, உங்களை இனியும் ப்ளீஸ் பண்ணுற பிரசங்கங்கள்லாம் இன்றைக்கி நிறையா வந்துச்சு. நான் யாரையும் சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் நாமே ஆராய்ந்து பார்க்கறது நல்லது. இந்த கொரிந்து சபையில் இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் எதெல்லாம் தேவன் ஏற்படுத்தினாரோ, உதாரணத்திற்கு ஞானஸ்நானத்தையும் திருவிருந்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக நடத்திட்டாங்க. பவுல் ஞானஸ்நானத்தை பற்றியும் பேசுகிறார், திருவிருந்தை பற்றியும் பேசுகிறார் 1 கொரிந்தியரில். கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இவங்கெல்லாம் ஆலயத்துக்கு போகிறேங்க, நான் திருவிருந்து வாங்கிக்கிறேன், நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டேன், அதனால நான் ஆண்டவர் வரும்பொழுது போயிடுவோம் நினைப்பில் வாழ்ந்தவங்க. பவுல் சொல்கிறார், இங்கே பாரு, உனக்கு நான் ஒரு கூட்டத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இவர்களெல்லாம் நல்லா தொடங்கினாங்கப்பா, ஆனால் கரெக்டாக போய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் முடிக்கலை, அதனால் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார். இப்போ பவுல் அவர்களுக்கு என்னென்ன சூழ்நிலைகள்லாம் அவர்களை கொஞ்சம் கவுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வர்றாரு. வரும்பொழுது தான் சொல்கிறாரு, இவர்கள் எல்லாரும் அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே, ஆனாலும் அவர்கள் அதிகமான பேர்களிடத்திலே ஆண்டவர் பிரியமாகவே இருக்கலப்பா, அவங்கெல்லாம் போய் சேரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறார். முதலாவது, இந்த யாத்திராகமம் 17வது அதிகாரத்திலும் என்னாகமம் 20வது அதிகாரத்திலும் இந்த கண்மலை அப்படின்ற ஒரு வார்த்தை வர்றதுனால அந்த ரெண்டையும் பார்த்துறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு அநேக காரியங்களை அதில் கற்றுக்கொள்வது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முதலாவது குறிப்பு எழுதிங்க, சபைக்குள்ளாக வந்த பிரச்சனை. யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் 2 பிரச்சனை. ஒன்று என்ன அப்படின்னா, வெளியிலிருந்து வந்த பிரச்சனை, அமலேக்குனால வந்த பிரச்சனை. ரெவிதீமில் அவங்க போயிட்டு பாளையம் இறங்குறாங்க, அந்த இடத்துல தண்ணீர் இல்லை, ஒரே பிரச்சனை. அதனால் அவங்கெல்லாம் ஆண்டவர் நோக்கி முறையிடுறாங்க. அங்கே கண்மலை அடிக்கப்படுகிறது,
கண்மலை அடிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் அவர்களுக்கு அங்கே தண்ணி கொடுக்குறாரு. பொதுவாக பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தண்ணி கிடைக்காம நல்ல இடத்துல பாளையம் இறங்குறது தடுத்தவனே அந்த அமலேக்கியம் தான், அதனால தான் அங்கே சண்டையை வந்துச்சுன்னு. எது எப்படியோ கவனிங்க, இப்போ வெளியிலேருந்து வர்ற அமலேக்கியம் பிரச்சனை இல்லை, சபைக்கு உள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் எங்களுக்கு இதை செய்யலை, ஆண்டவர் எங்களுக்கு அதை செய்யலை, ஒரே பிரச்சனை. இந்த யாத்திராகமம் 17வது அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அப்படி தான் போட்டிருக்குது. யாத்திராகமம் 15வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. யாத்திராகமம் 17வது தான் பார்க்கணும். 15வது அதிகாரத்திலேருந்து அந்த பிரச்சனைகள்லாம் தொடங்குது. என்ன, 22லேருந்து 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாறா தண்ணீர் இல்லை. எப்போ தண்ணீர் இல்லை? இப்போ தான் சுதந்திர சமுத்திரம் திறந்துருக்குங்க, நாங்கள் வந்துட்டோம், இவ்வளோ பெரிய அற்புதத்தை பார்த்துட்டோம், இப்போ தண்ணீர் இல்லை, அந்த இடத்துல முறுமுறுப்பு. 16வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை, நாங்கள் சாப்பாடு இல்லாமல் சாவறதுக்காக கொண்டு வந்தீர். அங்கேயும் பாருங்கள், ஆண்டவர் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் வானத்தின் பலகணிகள்லாம் திறந்தார். டெய்லி காலையில் மிகுதியாக சேர்த்தவனுக்கு மிகுதியும் இல்லை, கொஞ்சமாக சேர்த்தவனுக்கு குறைவும் இல்லை, கரெக்டாக அன்னன்னைக்கு படி அளந்து கொடுத்தாரு. ஆமாம், எனக்கு நிறைய வேணும், ஒன்றும் சேர்க்கவும் முடியல, ஐயோ கொஞ்சமாக எடுத்துட்டேன்னா இவனும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தர் நீட்டாக அவங்கள நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தார். இப்போ உள்ளதான் பிரச்சனை என்ன தெரியுமா, இவர்கள் எல்லாரும் ஒரே விதமான நன்மைகளை அனுபவித்தவர்கள், எல்லாரும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணல. சபையில் விசுவாசிங்க கவனிங்க, நேற்று இதை படித்த உடனே தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. அன்னைக்கே மோச அந்த பாடு பட்டிருப்பாருன்னா இன்றைக்கி நம்மெல்லாம் ரொம்ப பெருசாலாம் யோசிக்கவே கூடாது. அப்படியே வந்துருங்க, இந்த 2 அதிகாரத்துலையும் புக் மார்க் வச்சிங்க, 17லையும் என்னாகும் 20லையும் வச்சுட்டு அப்படி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துக்கு வாங்க. ஏன்னா நம்ம அதை திருப்பி பார்க்க வேண்டியிருக்குது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துக்கு வாங்க. 1வது வசனம், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். கவனிங்க, எல்லாருக்கும் ஆண்டவர் அப்படியே ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரே விதமான ஆசீர்வாதம். கண்மலையின் தண்ணீர் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. மேகஸ்தம்பம் உண்டு, இரவில் அக்னி ஸ்தம்பம் உண்டு. மாத்திரமல்ல, மன்னா எல்லாருக்கும் உண்டு. ஒரே விதமான ஆசீர்வாதங்கள். வந்த சோதனைகள் எல்லாருக்கும் ஒரே விதமாக தான் வந்துச்சு. ஆனால் எல்லாரும் ஒரே விதமாய் ஆண்டவரை பார்க்க வேண்டிய விதமாக பார்க்கல. கவனிங்க, விசுவாசிங்க. சொல்லல, சில நேரத்தில் சில விசுவாசிகள்லாம் என்ன சோதனை வந்தாலும் எனக்கு அவர் போதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிப்பாங்க. சில விசுவாசிங்க இருக்கிறாங்க பாருங்க, ஒரு தலைவலிக்கு, பிரதர் யோபு போல் எனக்கு தலைவலி, பிரதர் யோபுக்கு தலைவலி வந்துச்சுன்னு எல்லாரும் ஒரே நன்மை. ஆனால் ஒவ்வொருத்தரும் வேற வேற விதமாக செயல்பட்டாங்க. இங்கே பாருங்க, 10வது அதிகாரம் எல்லாரும் வந்தாங்க. இப்போ கொஞ்சம் பாட்டு ஆண்டவர் பிரிக்கிறார். என்ன, 6வது வசனம், அவர்களில் சில பேர் இச்சித்தார்கள். 7வது வசனத்தில் சில பேர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனார்கள். 8வது வசனத்தில் சில பேர் வேசித்தனம் பண்ணினார்கள். 7வது வசனத்தில் சில பேர் கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள். 10வது வசனத்தில் சில பேர் முறுமுறுத்தார்கள். பாட்டாக பிரிச்சுது. இப்போ நான் நினைக்கிறேன், இச்சித்தவன்லாம் நினைப்பான் விக்கிரக ஆராதனைக்காரனை பார்த்து, இவன்லாம் மோசமானவனுக்கு பாரு, விக்கிரக ஆராதனை ஈடுபடுறாங்க. ஆனால் அவனுக்கு தெரியாத ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரே பட்டியலில் தான் வச்சிருக்கிறார். நாம தான் பெரிய பாவி சின்ன பாவின்னு சொல்கிறோம். பிரதர் அவன் பெரிய பாவி பிரதர். ஏன்? அவனுக்கு நீங்களே பார்த்துக்கோங்க, பார்வையில் எது இதெல்லாம் பெரிய பாவமாக அதெல்லாம் போட்டு வச்சுங்க. அவன் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறான், பெரிய பாவி பிரதர். ஆண்டவர் ஒன்றும் பெரிய பாவம் சின்ன பாவம்லாம் இங்கே லிஸ்ட்டு போடவே இல்லை. ஒருத்தன் இச்சித்தான், அது சில பேர். ஒருத்தன் விக்கிரக ஆராதனைக்காரன் தான் சில பேர். வேசித்தனம் பண்ணுனா சில பேர். ஆனால் வேதம் சொல்லுகிறது மெனி ஆஃப் தம், அவர்களில் அநேக பேர்கள் எடுத்து இன்னொருத்தர் சொல்றாருந்தா, பெரும்பாலானோர் தேவனை புறக்கணித்தவர்களாக அல்லது தேவனாலே வெறுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். பிரதர் சிஸ்டர், இது சபைக்கு நான் சொல்றதெல்லாம் சில நேரம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க வேதத்தை வாசிங்க, சொல்றது கரெக்டா இருந்துச்சுன்னா வாழ்க்கை திருத்திக்கிறது நல்லது. வாழ்க்கை திருத்திக்கிறது நல்லது. சரி, இப்போ யாத்திராகமம் 17வது அதிகாரத்துக்கு வாங்க. திருப்ப வேண்டி இருக்குதுல்ல பாருங்க. நேற்று உட்காந்து வாசிக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான காரியங்களாக இருந்துச்சு. 17வது அதிகாரத்தில் இப்போ முதல் முறை சோதனை சந்திக்கிறாங்க. ஏற்கனவே சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்தாச்சு. சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்த பிறகு
இப்போ மாறன்ற இடத்துல வந்தாச்சு, அங்கே ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு. அதன் பிறகு இப்போ மண்ணாவும் கிடச்சிச்சு. இப்போ 17வது அதிகாரத்தில் தண்ணீர் இல்லை, வனந்திரத்தில் தண்ணீர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு நிலம் தான். அந்த 17வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது ஜனங்கள் மோசையுடனே வாதாடி, முறுமுறுப்புலாம் கிடையாது, ஃபர்ஸ்ட் வாதாடி. கோர்ட்டில் தான் வாதாடுவாங்க, கரெக்டு தானே? எங்க என்ன சொன்னாங்க, யோ இங்கே வாயா, என்ன நியாயம் சொல்லு. நாங்கள் ஒழுங்காக அங்கே எகிப்தில் மானங்கட்ட பொழப்பு நடத்தி அதை சேர்த்துருந்துருக்கணும். அவங்க நாங்கள் மானங்கட்டத்தனமாக இறைச்சி தின்னோம், நாயை விட கேவலமாக இருந்து 2 வாய் கீரையும் கொமட்டிக்காயும் மீனையும் தின்னோம். இந்த பார், எங்களை எதுக்கு இங்கே கொண்டு வந்த சொல்லு, பதில் சொல்லு. வாதாடி வாதாடி. அடுத்தது பாருங்க, 3வது வசனம். ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து. 4வது வசனம், கல்லெறிய பார்த்து. ஒன்று வாதாடுறது ஒரு கேட்டகரி. அடுத்தது முறுமுறுப்பு, யாருக்குமே கேட்காது. சில பேர் பார்த்தீங்களா, நடக்கும் பொழுதெல்லாம் முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. எதனா ஒன்று சொன்னோன்னு உடனே முறுமுறுத்துட்டே இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் கணவனுக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது, பிள்ளைங்களுக்கு விரோதமாக, பெற்றோருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது. நீங்கள் முறுமுறுக்கிறது ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறீங்க. அதை மறந்துடாதீங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கன்னு சொன்ன பிறகு வீட்டில் நாம எல்லாத்துக்கும், சில பேர் சொன்ன பிரச்சனை ஆயிரும். கணவன் மனைவிலாம் ஏன் பேசுவானே, யாராக இருந்தாலும் வெளியே சொல்லலாம் கூட மனசுக்குள்ள ஒரு முறுமுறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். இதை நான் மட்டும்தான் செய்யணும், நான் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவேன், இதெல்லாம் பேசுகிறீங்களா? உங்கள் முறுமுறுப்பு அன்னைக்கு இஸ்ரவேலோட முறுமுறுப்பு எப்படி கர்த்தருடைய காதில் அருவருப்பாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் கர்த்தர் கேட்பார். கவனிங்க, இப்போ மோசே கிட்ட சண்டை, தேவனிடத்துல கோபம். இப்போ என்ன தெரியுமா சொன்னாங்க? இப்போ கவனிங்க, ஏன் எனக்கு குறைன்னு வந்த உடனே இவங்க சொன்னது 7வது வசனத்துல, கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா? இல்லையா. ஆண்டவர் என் நடுவில் இருந்தாருன்னா என் வாழ்க்கையில ஏன் இந்த குறை? அவர் சொன்னார், உலகத்தின் முடிவுரை நான் சகல நாளும் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார்ல. அவர் இருந்திருப்பாருன்னா ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு? ஆண்டவர் என் கூட இருப்பாருன்னா ஏன் எனக்கு இது நடக்கல? ஆண்டவர் என் கூட இருப்பாருன்னா ஏன் இந்த காரியம் எனக்கு கைகூடி வரல? நமக்கு அவங்களுக்கும் ஒரே மாதிரியான எண்ணம் தான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறாரா? அவர் இல்லையே. எங்களை மாத்திரம் வனாந்திரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு பர்வத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இப்படி சொல்லி தான் அவங்க வாதாடினாங்க. ஆண்டவர் கேட்டிருப்பாரு, ஏய் தண்ணி இல்லை கேட்குற, இன்னைக்கு காலையில் தான் நீ மண்ணா சாப்பிட்ட, இன்னைக்கு காலையில் நீ மண்ணா சாப்பிட்டல்ல, நேற்று ராத்திரி உனக்கு குளிரக்கூடாதுன்னு அக்னி ஸ்தம்பமாக இருந்தேன், இன்னைக்கு காலையில் உனக்கு வெயில் அடிக்கக்கூடாதுன்னு இந்த வனாந்தரத்தில் உன் மேலே மூடிச்சுன்னு போட்டிருக்குது. மேக ஸ்தம்பம் அவர்களை மூடிச்சு. நான் உனக்கு நல்லா கொடை பிடிச்ச மாதிரி மேகத்தை வச்சிருக்கிறேன். என்னுடைய ப்ரொவிஷனை உன் தலைக்கு மேலே நீ அனுபவிச்சுக்கிட்டு, என்னுடைய ப்ரொவிஷனை வச்சு உன் வயிறை நிரப்பிக்கிட்டு நீ சொல்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் சொல்றார், காலையில் டிஃபன் சாப்பிட்டியா? நேற்று ரைட்டு டின்னர் சாப்பிட்டியா? நீ டின்னர் சாப்பிட்டதே நான் உன் கூட இருக்கிறதுனால தான் சாப்பிட்டேன். நேற்று என்ன சொல்லி சாப்பிட்டேன்? ஆண்டவரே நீர் எனக்கு தந்த நல்ல ஆகாரத்திற்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவங்கள தான் சொல்கிறேன், அதுவும் ஜெபம் பண்ணலாம், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எடுத்து சாப்பிடும் பொழுது தேங்க்யூ லார்ட்னு சொன்னல, நான் கொடுத்த சாப்பாடு தான் நீ நினச்ச. நீ இப்போ எப்படி கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரான்னு சொல்லிட்டு நீ எப்படி பேசுகிற? இப்போ ஆண்டவர் மோசே கிட்ட சொல்கிறாரு, நீ அந்த இடத்துல கண்மலை அடி. கவனிங்க, இவர்களுக்கு கேள்வி என்ன தெரியுமா? தேவன் எங்களை கைவிட்டார், எங்கள் நடுவில் இல்லை. அதனால தான் எபிரேயருக்கு நிருபத்தை எழுதுகிறவர் சொல்கிறாரு, எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில், அந்த வசனத்தை ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும் பாருங்க. Hebrews chapter 3 verse 12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள இருதயம் போடலை, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம். எப்போ தேவன் மேலே சந்தேகம் வந்துடுச்சோ, இருதயமே பொல்லாத இருதயமேன்னு மேலே ஸ்டிக்கர் எழுதி ஓட்டிட வேண்டியதாங்க. பாருங்க, சொல்கிறார், உங்களில் ஒருத்தனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்? உன் சூழ்நிலையை பார்த்து அவருடைய அன்பு ஒரு நாள் எடப்படாத, அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறவே மாறாது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு,
மோசே கிட்ட வாசிங்க 17வது அதிகாரம். மோசே கர்த்தரை நோக்கி 4வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அவனும் மோசையெல்லாம் ஒன்றும் அந்த இடத்துல கோவப்படவே இல்லை, போய் பரிதாபமாக புலம்புறான். இப்போ கர்த்தர் சொன்னதை கவனிங்க. 5வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை, கவனிங்க, நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையில பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போ. இந்த கோல் என்ன தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட். நல்ல கவனிங்க. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களோட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள்? அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலைக்கு விரோதமாக ஒரு நாள் முறுமுறுத்துறாத, அந்த கண்மலையை ஒரு நாளும் சந்தேகப்பட்டுறாதன்னு சொல்லிட்டு ஏன் எச்சரிக்கிறாரு? அந்த கண்மலைக்கு விரோதமாக போனவங்கெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போக முடியலன்னு ஏன் எச்சரித்தாருன்றதுக்காக தான் இந்த 17வது அதிகாரத்தை யாத்திராகமத்தையும் என்னாகம 20வது அதிகாரத்தை உங்களுக்கு நான் வரையா காட்டுறேன். கவனிங்க. இப்போ மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, இங்க பாரு, உன் கோலை எடுத்துட்டு போனாலும் சொல்லலை. உன் கையில் என்ன இருக்குது? சிவந்த சமுத்திரத்தை விரிக்கும் பொழுது உன் கையில் என்ன இருக்குது? கோலை இருக்குதா? நீட் அப்படின்னாரு. அங்கே ஒரு விளக்கமே கொடுக்கல. இந்த தண்ணீரை கொடுக்கும் பொழுது சொல்றாரு, என்ன பர்டிகுலராக சொல்றாரு. எடுங்க பார்ப்போம். 5வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ எகிப்திலே நைல் நதியை அடித்தாயே, நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போ. இந்த கோல் என்ன தெரியுமா? கோல் எகிப்திற்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்த கோல். மறந்துடாதீங்க. மோசைக்கு அது கொஞ்சம் டெரராக தான் இருந்துச்சு. உன் கையில் என்ன இருக்குது? கோல் இருக்குது, போடு. பாம்பா மாறிச்சு. அதன் பிறகு எடுத்தான் மோசை. அங்கே பார்வோனுக்கு முன்னால் போடும் பொழுதும் பார்வனுடைய மந்திரவாதிகள் போட்ட கோலெல்லாம் பாம்புகளாக மாறிடுச்சு. மோசையினுடைய கோலிலிருந்து வந்த சர்ப்பம் எல்லாத்தையும் விழுங்கி போட்டதுன்னு போயிருக்குது. இது நியாய தீர்ப்பு. கவனிங்க. இந்த நியாய தீர்ப்பு கொண்டு போய் நதியில் அடிச்ச உடனே நதியை ரத்தமா மாறிடுச்சு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்பு நிமித்தம் இங்கே கோலை கொண்டு அடிக்கப்பட வேண்டி இருக்குது. இப்போ அடிச்சா ரத்தம் தான் வரணும். கவனிங்க. உலக தோற்ற முதற்கொண்டு இயேசுன்ற கண்மலையை பிதாவானவர் இவ்வளோ அழகாக காண்பிச்சுட்டு வர்றாரு பாருங்க. மோசே கிட்ட பர்டிகுலராக சொல்றாரு. நான் முக்கியமான காரியத்தை சொல்றேன், நீங்க விட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. கவனிங்க. மோசே கிட்ட பர்டிகுலராக சொல்றாரு, பார், நீ எகிப்திலே நதியை அடித்த அந்த கோலை எடுத்துக்கிட்டு போய் கண்மலையில் நான் நிப்பேன், நீ அடிக்கணும். இந்த கோல் என்ன கோல்? நியாய தீர்ப்பின் கோல். எங்க? எகிப்தில். நான் தண்ணீரை அடிப்பேன், அது முதல்ல ரத்தமாக மாறிச்சு. இப்போ நியாய தீர்ப்புன்ற அந்த கோலையை கையில் வச்சுக்கிட்டே வர்றான். ஒவ்வொரு காரியம் நடந்துகிட்டே இருக்குது. நியாய தீர்ப்பு எங்க? அங்கே சிவந்த சமுத்திரத்துலேயும் கர்த்தர் எல்லாரையும் மூழ்கடிச்சு போட்டார், அவர்களை அடக்கின எல்லாரையும். இப்போ சொல்றாரு, நான் கண்மலையிலே உனக்கு முன்பாக வந்து நிற்பேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் பாருங்களேன். கண்மலையில் உனக்கு முன்பாக வந்து நிற்பேன். இந்த கோலை வச்சுட்டு நீ கண்மலையில் அடிக்கணும். இன்னொரு இடத்துல சொல்றாந்தா, நீ என்ன அடிக்கணும்? ஆண்டவர் நான் உனக்கு முன்னால வந்து நிற்பேன்னு சொன்னாரே, அது எதை தெரியுமா காட்டுது? இந்த பார், நீ தான் எனக்கு முன்னால வந்து நிக்கணும். ஏன்? நான் தேவன், நீ மனிதன். இன்னொரு இதில் சொன்னார், நான் பாஸ், நீ சர்வெண்ட், நீ எனக்கு முன்னால வந்து நிக்கணும். உதாரணத்திற்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே, நீங்க 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் அப்புறம் போய் வாசிங்க, இப்போ வாசிக்காதீங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கன்னா, எலியா கிட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுவாரு, கண்மலையில நீ கெபிலிருந்து வெளியே வந்து எனக்கு முன்னால நில்லுனாரு. என்ன சொன்னாரு? எனக்கு முன்னால நில்லுனாரு. ஏன்? நான் சொல்லுவேன், நீ செய்யணும். இங்க கர்த்தர் சொல்றாரு, கண்மலையில உனக்கு முன்னால நான் வந்து நிற்பேன் மோசே, உனக்கு முன்னால. ஏன்? வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனாய் இருந்தும் தம்மை தாழ்த்தினார், அவர் மனிதனானார். ஒரு அழில சொல்லுவோமா? எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக இப்போ கர்த்தர் வந்து நிற்கிறார். ஆவியான தேவன் எப்படி நின்னாரோ எனக்கு தெரியாது, ஆனால் வேதம் சொல்லுகிறது கண்மலையில் அவர் வந்து நின்னாரு. மோசே தன்னுடைய கோலினாலே அங்கே கண்மலையை அடித்தான் என்று சொல்வதற்கு பதிலாக கர்த்தரை அடித்தான். நியாய தீர்ப்பு தேவன் மேல் வந்தபடினாலே அங்கே ரத்தம் வராமல் அவர்களுக்கு தண்ணீர் ஆசீர்வாதமாக வந்தது. எல்லாரும் கரங்கொடுத்து சத்தமரலையில சொல்லுவோமா? இதாங்க அங்கே நடந்துச்சு 17வது அதிகாரத்தில். 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னாருங்க, பாரு,
மோசே நீ வச்சிருக்க நியாய தீர்ப்பின் கோலினாலே கர்த்தராகிய நான் உனக்கு முன்பதாக என்ன தாழ்த்தி நீ என் முன்னால நில்லுன்னு சொல்லல, நான் உன் முன்னால வந்து நிக்கிறேன். வேதம் சொல்லுகிற அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மரண பரியந்தம், சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் போட்டிருக்குது. இங்கே ஆண்டவர் மோசைகிட்ட அதுதான் சொன்னார், நான் முன்னால் நிற்கிற மோசே, நீ என்ன அடி, நியாய தீர்ப்பு என் மேலே வரட்டும், எல்லா ஆசீர்வாதங்களும் உன் மேலே, உன் குடும்பத்து மேலே, உன் பிள்ளைங்க மேலே மாத்திரமல்ல உன்னோடு வரக்கூடிய ஜனங்கள் மேலெல்லாம் வந்து நிற்கும். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆண்டவர் பாருங்க, ஒரு நாள் நம்முடைய வாக்கு தத்தங்களை விட்டு மீறதே இல்லை. நேற்று ஒரு சங்கீதத்தை வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த தண்ணீர் ஏதோ வெறுமனே பற்றாக்குறையான தண்ணீர் அல்ல, லாரி லாரியாக கொண்டு விட்டால் கூட சென்னை பட்டணத்திலேயே நேரத்தில் பற்றாக்குறை வந்துடுது. வாசிங்க 105 சங்கீதம் 41, 42 வசனங்கள். Psalm 105, 41 and 42. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க அந்த வசனங்கள். கண்மலையை திறந்தார், தண்ணீர் புறப்பட்டு வறண்ட வெளியிலே, எங்க பாலைவனத்தில் 6 ஓடிச்சாங்க. வாசிங்க, இப்போ வாசிங்க அந்த 17 அதிகாரம் தான். முதல்ல இருந்து வாசிங்க, 41, 42 எல்லாரும் எடுங்க வாசிங்க. கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளியிலே ஆராய் ஓடிச்சு. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து, போதும், அவர் உடன்படிக்கை நினைக்கிறவர் பாருங்க. வனாந்தரமானாலும் கவனிங்க பிரதர், இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் இதெல்லாம் நினச்சி உள்ள வந்திருக்கீங்களா? நம்ம கூட வர்ற கண்மலை இருக்கிறாரு, உலகத்தின் முடிவு இந்த கூட இருப்பேன்னு வாக்கு பண்ணவர் இருக்கிறாரு. கண்டிப்பாக வனாந்தரமாக இருந்தாலும் அதை செழிக்க செய்கிற நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். கரங்குளத்து சத்தமர் அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பீங்க, ஐயோயோ எனக்கு மாத்திரம்தான் இவ்வளோ சோதனை. சமீபத்தில் ஒரு சின்ன ஆர்டிகிள் வாசிச்சிருந்தோம், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பாருங்க. சாமுவேல் பிளிம்சால், அவர் பேர் சாமுவேல் பிளிம்சால். இந்த சாமுவேல் பிளிம்சாலுக்கு என்ன ரொம்ப பெரிய பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கும் கப்பல்கள் இருந்துச்சு. ஆனால் அப்போலாம் நிறைய கப்பல்கள் நிறைய விபத்துக்குள்ளாயிட்டே இருந்துச்சு. இந்த சாமுவேல் பிளிம்சால்றவர் தான் ஒவ்வொரு கப்பல்லையுமே ஒரு மார்க் போட்டார். இதுக்கு மேலே இந்த மார்க் தண்ணிக்கு கீழே போகக்கூடாத அளவிற்கு நீ லோடு ஏற்றவே கூடாது. அது எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும். கவனிங்க, 10,000 டன் ஏற்றுற கப்பல்களும் உண்டு, 4 டன் 5 டன் ஏற்றுற கப்பல்களும் உண்டு. எந்த கப்பலாக இருந்தாலும் தண்ணியில் மூழ்காமல் இருக்கிறதுக்கு பிளிம்சால் மார்க், இன்றைக்கும் அதுக்கு பேரே பிளிம்சால் மார்க் தான். ஒவ்வொரு கப்பல்லையும் ஒரு மார்க் இருக்கும், அதுக்கு மேலே லோடு ஏற்றவே கூடாது. அது இன்டர்நேஷ்னல் ரூல், அது லா. பிளிம்சால் மார்க். பவுல் அதை தான் எழுதுகிறாரு. வாசிச்சிடலாமா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். ரொம்ப நல்லா அழகாக இருக்குது பாருங்க. எல்லாருமே வாசிக்கணும். ஐயோ எனக்கு மட்டும்தான் பிரதர், எனக்கு மட்டும்தான் பிரதர், எனக்கு மட்டும்தான் பிரதர். உங்களுக்கு மட்டும்தான். வாசிங்க இப்போ. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, நேரிடாது. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஒரு இலையில சொல்லுவோமா? தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனையோட கூட. உங்களுக்கு சோதனை வருதுன்றது எப்படி 100% உண்மையோ, இயேசுவின் நாமத்தில் பக்கத்தில் பதிலே எழுதுங்க. சோதனைக்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை ஆண்டவர் எனக்கு கூடவே அனுப்புகிறாருங்க. சோதனைக்கு தப்புறதுக்கான போக்கை அனுப்பாமல், வழியை திறக்காமல் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சோதனையின் பாதையில் போகிறதற்கு தேவன் ஒரு நாளும் இடம் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தண்ணீர் ஆராய் ஓடிச்சு. 17வது அதிகாரத்தில் வாசிங்க, 6வது வசனம். யாத்ரா 17:6. அங்கே ஓரபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலை மேல் நிற்பேன். நேற்று இந்த வசனத்தை வாசம் எனக்கு அப்படி, ஆண்டவர் எங்கள் மேலே இவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க, இவ்வளோ அன்பாக இருக்கிறீங்களா ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு போகணும்னு நீங்கள் இறங்கி வந்தீங்களே. மோசே உம்மால் அழைக்கப்பட்டவன், உம்முடைய ஊழியக்காரன், நீ எனக்கு முன்னால் வந்து நில்லு, அதிகாலையில் ஆயத்தமாகி நீ எனக்கு முன்பாக வந்து நில்லு அவன்கிட்டையும் சொன்னீர், யோசுவாகிட்டையும் சொன்னீர், தாவீதும் அதே தான் சொல்கிறான். அதிகாலையில் வந்து ஆயத்தமாகி உமக்கு முன்பாக நான் காத்திருப்பாண்டவரே. அந்த மாதிரி மனுஷங்கள்ட்ட போய் நீர் சொல்கிறீர், நான் உனக்கு முன்னால் வந்து நிற்கிறேன்பா, நான் என்ன தாழ்த்துறேன்பா, போ, நான் அடிமையின் ரூபம் எடுக்கிறேன், நீ என்ன அடி, நியாயத்திருப்பு என் மேலே வரட்டும். ஏன்?
நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய ஜனங்களும் திருப்தியாகும்படி. கரங்குளத்துறால சொல்லுவோமா? வேதம் சொல்கிறது, அந்த இடத்துல கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லை என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தம் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது குறிப்பு எழுதிக்கங்க. மொதல் குறிப்பு சொன்ன சபைக்குள்ளே வந்த பிரச்சனை. ரெண்டாவது, எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்மோடு இருக்கிற கிறிஸ்துவனுடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமூகம். இப்போ இந்த யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் என்ன சம்பவத்தை வாசிச்சோமோ, தண்ணிலன்ற பிரச்சனை, இதே மாதிரி ஒரு சம்பவம் என்னாகமம் 20வது அதிகாரத்திலையும். அங்கே திருப்புங்க பார்ப்போம். இது புதுசாக ஒரு ஜெனரேஷன். ஏன்? பழசில் உள்ளவங்கெல்லாம் செத்து போயாச்சு. யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் பார்த்தோம் பாருங்க, அது 40 வருஷத்துக்கு முன்னூட்டி நடந்த சம்பவம். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக எகிப்திலிருந்து வர்றாங்க. அங்கே சிவந்த சமுத்திரம் பழகுது, வனாந்தரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கிறாங்க. என்ட்ரி ஆன பிறகு முதல்ல ஒரு ஓகே, இப்போ ஆண்டவருக்கு கோபம், அதனாலேயே ஒரே வனாந்தரத்தை ரவுண்டாக அடிக்க வைக்கிறாரு. அடிக்க வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 39 வருஷம் ஆச்சு. எல்லாம் போய் சேர்ந்தாச்சு. ஒரு சந்ததி போய் அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு சந்ததி வருது. இந்த சந்ததியாவது, பழைய பிள்ளைங்க கவனிங்க, இந்த சந்ததியாவது திருந்துன்னு பார்த்தனா அந்த சந்ததியும் திருந்துற மாதிரி இல்லை. ஏன்? முன்னால் போகிற யார் சரியாக இருந்தால் தானே பின்னால் போகிற யார் சரியாக இருக்கும். தலை சரியாக இருந்தால் தானே வாழு சரியாக இருக்கும். பெற்றோர் கவனிங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதற்கு திருஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் சரியாக இருந்தால் சந்ததி கரெக்டாக இருக்கும் பாருங்க. இப்போ ஒரு சந்ததி போயிடுச்சு, அவர்கள் எல்லாரும் முறுமுறுத்து உள்ள என்றாக முடியாமல் போயிடுச்சு. பெரிய பெரிய கைங்கள்லாம் போயிடுச்சு. மிரியாம் போயாச்சு. இந்த என்னாகமம் 20வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆரோனும் போயாச்சு. மோசே மட்டும்தான் இப்போ மிஞ்சிக்கிட்டு இருக்கிறார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, இந்த மோசைனாலேயே இவங்க சுத்த முடியல. பார்த்தார் கரெக்டாக ஆண்டவர் அவனையும் காலி பண்ணிட்டு தான் உள்ளே போக வேண்டி இருந்தது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மோசையெல்லாம் கர்த்தர் எடுக்க வேண்டி இருக்குது. ஸ்தோத்திரம். எது எப்படி இருந்தாலும் சரி, இங்கே 20வது அதிகாரத்தில் அடுத்த ஜெனரேஷன் அவர்கள் தேவனை அறிந்தார்களான்னு பார்த்தா கண்டிப்பாக அவர்கள் அறியவே இல்லை. இப்போ புது தலைமுறை, ஆனால் ஒரே விதமான சம்பவம், ஒரே விதமான சோதனை. என்னாகுமா? 20வது அதிகாரத்தை எடுங்க. இன்னொருத்தில் சொல்கிறதா, ஒரே சம்பவம் ஒரே சோதனை சொல்கிறத விட ஒரே விதமான புத்தி மாறவே இல்லை. தங்களோட சென்ற கண்மலை அவர்கள் எட்டி உதைத்தார்கள். அப்படிதான் வாசிக்கிறோம். மோசே கூட சாவறதுக்கு முன்ன கூட ஒரு பாட்டு பாடினான், புலம்பல் பாடுற மாதிரி. உபாகமம் 32வது அதிகாரம் 12வது வசனத்தில், யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூளித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான் போட்டு. கண்மலையை அசட்டை பண்ணினான், மறந்துடாதீங்க. தன்னுடைய ரட்சிப்பின் கண்மலையை அவன் அசட்டை பண்ணினான். எப்போ? நல்லா திருப்தியாகி நடந்து சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்ற பிறகு கண்மலையை அசட்டை பண்ணினான். வித்தியாசமான அனுபவம். அடிவாங்க. என்னாகும் 20வது அதிகாரம். அது உட்கார்ந்து தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்களை காணும்படி ஆண்டவர் கண்களை திறந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. 20வது அதிகாரம் நான் 2லேருந்து வாசிக்கிறேன். எல்லாரும் எடுங்க. 5 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாது இருந்தது. அதே அந்தவான் இப்போ கிட்டத்தட்ட 38-39 வருஷம் கழித்து நடக்கிற சம்பவம் வேற இடத்துல நடக்குது. ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாது இருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணி, அங்கே வாதாடி இங்கே வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் செத்து போயிருந்தால் நலமாக இருக்கும், நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளஞ்செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எகிப்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணினது என்ன? நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த தலைமுறை சொல்கிறேன், எங்களை நீங்கள் புறப்பட பண்ணது என்ன? கொஞ்சம் வாய்மொழி இருந்தால் பக்கத்தில் போயிட்டு இருந்திருக்கலாம். சில நேரத்தில் பாருங்கள், நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தினுடைய எல்லையில் நிற்போம். சிஸ்டர் கவனிங்க, ஆசீர்வாதத்தினுடைய எல்லையில் நிற்போம். முறுமுறுத்துட்டே இருக்கிறதுனால உள்ள கால் வைக்க முடியாது. ஏன் ஆண்டவரை இவ்வளோ நாள் காத்திருக்கிறேன்? ஆண்டவர் சொல்வார், கொஞ்சம் இந்த மூக்குக்கு கீழே 3 இன்ச்சு இல்லை, அதை மூடிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதை மாத்திரம் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருந்தா உனக்கு எல்லா பாதையும் நேர்த்தியாக நடத்தி உன்னை கொண்டு போய் நான் நேர்த்தியாக சேர்ப்பேன். கவனிங்க, இப்போது
ஆண்டவர் அவரிடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறார். அதான் நான் சொல்ல வரேன், முக்கியம் கவனிக்க வேண்டியது. எடுங்க பார்ப்போம். 6வது வசனம் 20:6. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரமாகி ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பா என்றார். இந்த சம்பவத்தை நான் மேலோட்டம் அப்படி சொல்லிடுறேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, இந்த இடத்துல நான் கண்மலையின் மேல நிப்பன்லாம் பேசலை. கவனிங்க, ஒரே ஒரு முறை தான் ஜட்ஜ்மெண்ட். உன் ஜனங்களுக்காக வர வேண்டிய நியாய தீர்ப்பை நான் யாத்திராகமம் 17வது அதிகாரத்திலே நான் அனுபவிச்சிட்டேன். உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டேன். அந்த அனுபவம் இல்லை, இப்போ முற்றிலும் வித்தியாசமான அனுபவம். என்ன தெரியுமா அதில் கவனிக்க வேண்டியது ஒன்று, அங்கே கண்மலை அடிக்கப்பட்ட பொழுது அவன் மோசையினுடைய கையில் இருந்த கோலினாலே கண்மலை அடிக்கப்பட்டுச்சு. இங்கே கண்மலை பார்த்து பேசும் பொழுது கர்த்தர் சொன்னார், கண்மலை அடிச்சிடாத, உன் கையில் பிடிக்க வேண்டிய கோல் மோசையினுடைய கோல் அல்ல, ஆரோனுடைய கோல். அதான் வித்தியாசம். என்ன வித்தியாசம் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. நேற்று ரொம்ப நேரம் மெதுவாக அதை தியானிச்ச பொழுதுதான். எந்த கோல் தெரியுமா? 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். இந்த கோல் யார் கோல் தெரியுமா? அப்படி 17வது அதிகாரத்துக்கு வாங்க, உங்களுக்கு காட்டிட்டுங்க வந்துடுறேன், அப்போ புரியும் பாருங்க. 17வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, அங்கே 12 சந்ததியினுடைய, ஏன்னா யார் பெரியவன்ற பிரச்சனை அங்கே வந்துடுச்சு. ஆரோன் தான் ஆசாரியனா என்ன, நாங்கள்லாம் லேவி கோத்திரம், நாங்களாம் வர முடியாதா? கோராக அங்கே விவாதம் பண்ணான். இப்போ 12 கோத்திரத்திலையும் ஆண்டவர் சொல்கிறார், ஒவ்வொரு தலைவனும் ஒவ்வொரு கோலை கொண்டு வர சொல்லின்னு சொல்லிட்டு இந்த 12 கோள்களையும் கொண்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறாங்க. எவனுடைய கோல் துளிர்த்ததோ அவன் தான் ஆசாரி ஊழியத்திற்கு கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். வேதம் சொல்லுகிற மற்ற 11 கோத்திரங்களுடைய தலைவர்கள் கொண்டு வந்த கோலும் துளிர்க்கல. ஆரோன் கொண்டு வந்த கோல் தான் ஒரே நாள் ராத்திரியில் அது பூ பூத்து காய் காய்த்து வாதுமை பழங்களை கொடுத்தது. வேதம் சொல்லுகிறது இந்த 17வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில், அந்த கோள்களை மோசே சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாளில் பார்த்தீங்கன்னா, ஆமாம், மோசே மன்னிக்கணும், ஆரோனுடைய கோல் மாத்திரம்தான் துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இப்போ அந்த கோல் 10வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை என்றார். கர்த்தர் சொன்னபடி அவன் கொண்டு போய் வச்சான். அப்படி 20வது அதிகாரத்திற்கு வாங்க, 9வது வசனத்தை வாசிங்க. என்ன பியூட்டிஃபுல்லா இருக்குது பாருங்க. 9வது வசனம். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். இப்ப என்ன தெரியுமா வித்தியாசம்? மோசேயினுடைய கோல் நியாய தீர்ப்பின் கோல், ஆரோனுடைய கோல் கிறிஸ்து அங்க ஏற்கனவே கண்மலையில் அடிக்கப்பட்டபடியினாலே அவர் சொன்னார்ல, ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன், வேத வாக்கியம் சொல்லுகிறபடியே என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடுன்னு சொன்னார் யோவான் 7வது அதிகாரத்தில். அந்த ஆக்கினை தீர்ப்பெல்லாம் அங்கே முடிஞ்சிச்சு. இப்போ மோசையினுடைய கோல் நீ வச்சு அடிக்கக்கூடாது. ஏன்? அது நியாய தீர்ப்பினுடைய கோல். எகிப்து மேல நியாய தீர்ப்பை கொண்டு வந்த கோல், தேவகுமாரன் மேலே அந்த நியாய தீர்ப்பை கொண்டு வந்த கோல். இப்போ இந்த இடத்துல அவர்களுக்கு நன்மை கொண்டு வர வேண்டியது கிறிஸ்துவனுடைய நிறைவேற்றப்பட்ட முடிச்ச அந்த கிரியை நிமித்தம் ஆசாரிய ஊழியம் உண்டாச்சு. அந்த ஆசாரிய ஊழியத்தில் ஒன்றே ஒன்று தான் தேவை, அங்கே நியாய தீர்ப்பு இல்லை, பரிந்து பேசுகிற அனுபவம் தான் வேணும். மோசே, ஆரோன் வாங்க, 2 பேரும் கையில் கோல் எடுத்துட்டு வா, நீ கண்மலையை பார்த்து பேசணும். என்ன சொல்லணும்? கண்மலையை தண்ணீர் கூடும் ஐயான்னு சொல்லணும். சிம்பிள் பேசியிருக்கணும். அது நியாய தீர்ப்பு இல்லைங்க, ஆசாரியத்துவம். கர்த்தருடைய பிள்ளைங்க அவனிங்க, இங்கே தான் மோசே தவறுனா. வேதம் சொல்லுகிறது கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். கிறிஸ்து என்கிற கண்மலை ஒரு முறை தான் அடிக்கப்படணும். கவனிங்க, நான் பின்னால் உங்களுக்கு வர்றேன். கிறிஸ்துன்ற கண்மலை ஒரு முறை தான் அடிக்கப்படணும். நிறைவேற்றி முடிக்கப்பட்ட கிரியை. வேதம் சொல்லுகிறது மோசைக்கு கொஞ்சம் எரிச்சல். இந்த பாஸ்டருங்க நிலைமை கொஞ்சம் பரிதாபமான நிலைமை தான். 10வது வசனத்தை கவனிங்க. மோசையும் ஆரோனும்
சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ? வார்த்தை அப்படி வந்து தடித்த வார்த்தையில விழுது பாருங்க. என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உண்மையுள்ள ஆண்டவர் பாருங்க, நீ அடித்ததுனால உனக்கு தண்ணி கிடையாதுலாம் சொல்லலை. அங்கேயும் கர்த்தர் தண்ணியை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். தண்ணியை கொடுத்துட்டு தான் இருந்தார். ஏன்? அவருக்கு ஜனங்க மேலே அவ்வளோ கரிசனை. தண்ணீரை கொடுத்துட்டார். மோசே கிட்ட சொல்லிட்டாரு, நீ உள்ள தேசத்துக்குள்ளே என்றாக்கூடாது. ஏன்? 2 பேரும் தேவ ஜனங்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணலை. நான் உனக்காக செய்து முடித்த கிரியே நீ அசட்டை பண்ணிட்ட. தேவகுமாரன் கண்மலை ஆகிய கிறிஸ்து உனக்காக ஏற்கனவே ரத்தம் சிந்தினதை நீ ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்ட. அதனால நீ தேசத்துக்குள்ளே போகவே கூடாது. 40 வருஷம் ஊழியம் பாருங்க. 40 வருஷம் ஊழியம். ராத்திரியும் பகலும் நடத்திட்டு வந்தான் ஜனங்களை. ராத்திரியும் பகலும் நடத்திட்டு வந்தான். மோசே, உன்னோட ரிவார்டு என்ன தெரியுமா? நீ உள்ளே போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் ஒரே மேகத்தின் கீழாக வந்தவர்கள், ஒரே சமுத்திரத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள், ஒரே மன்னாவை புசித்தவர்கள், மகிமையின் மேகத்தினுடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்கள், கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்கள். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ உள்ளே போகக்கூடாது, போ, நீ உள்ளே போகக்கூடாது. பிரதர், எனக்கு என்ன பிரதர் சொல்கிறேன், கிறிஸ்து ஒரு முறை உங்களுக்காக மரிச்சிட்டார். அப்படி வாங்க, எபிரேயர் 6:6. அதுக்கு முந்தின எல்லாரும் எடுங்க, எல்லாரும் வாசிக்கிறதுனால இன்னைக்கு திருவிருந்து இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். 1லேருந்து வாசிப்போமே. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படிக்கே கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே 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 பிரதர், எல்லா தப்பையும் ஆண்டவர் மன்னிச்சுட்டு தான் பிரதர் இருப்பார். கம்யூனுக்கு முன்னக்கூட்டி அல்லது வருஷம் தொடங்குறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னக்கூட்டி வந்து ஃபாஸ்டிங் பிரேயரில் இருந்துட்டா கர்த்தர் எல்லாத்தையும் மன்னிச்சிருவார் பிரதர், எல்லாத்தையும் மன்னிச்சிருவார் பிரதர். இப்போ வாசிங்க அந்த வசனத்தை, கண்ணை திறந்து, இது முக்கியமான நேரம், வாசிங்க. சும்மா வந்து திருவிருந்தில் பார்க்கலாம், கம்யூனில் எடுத்துக்கலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. வாசிங்க இப்போ. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் சொல்லிட்டார். நீ மறுபடியும் சிலுவையில் அறையிற, நான் இயேசு சிலுவையில் அறையிறேனா? அப்படிதான் வசனம் சொல்லுது, அப்படிதான் பிரதர் வசனம் சொல்லுது. நீங்கள் ரட்சிக்கப்படுறதற்கு முன்னகுட்டி எதெல்லாம் உங்களுக்கு இடரலாக இருந்துச்சோ அதே காரியம் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்துச்சுன்னா சொல்லுவேன், நீங்களும் நானும் மறுபடியும் அவர் சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். மோசே அவ்வளோ பெரிய ஊழியக்காரன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசே கொண்டு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்தா இஸ்ரவேலில் அவனுக்கு முன்பும் அவனுக்கும் பின்பும் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி எழும்பினது இல்லை என்று விளங்கும்னு போட்டு தான் அவனுடைய லைஃப் ஹிஸ்டரி ஆண்டவர் முடிக்கிறாரு. ஒரு முறை சிலுவையில் அவரை அடிஞ்சான், கண்மலையில் அடித்தான், மறுமுறை அவர்கிட்ட பேசியிருக்கணும் பிரதர், பேசியிருக்கணும். நீங்கள் உடனே கேட்கலாம், பிரதர் பழைய ஏற்பாட்டில் எப்படி பிரதர் ஏசு அங்கே எங்கே பிரதர் வந்தார்? வாசிக்கலாமா? தீத்து 1வது அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களை வாசிங்க பார்ப்போம். பாருங்க, தீத்து 1வது அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமே. பொய் உரையாத தேவன், பொய் சொல்லாத தேவன், ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து எப்ப இருந்து தெரியுமா? எப்ப இருந்து?
2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, ஆதி காலம் முதல். ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் த பிகினிங் பிரதர். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறியும் அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படிக்கு ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகி தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினால அப்படி ஆயிடுச்சு. தேவன் தம்முடைய வார்த்தை வெளிப்படுத்தினார். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இயேசு ஏதேன் தோட்டம் முதற்கொண்டே ஒவ்வொருவருக்கும் வெளிப்பட்டுட்டே வர்றார். நல்ல ரட்சகர் நமக்கு இருக்கிற உடனே எல்லாரும் கரங்களது சத்தம் அலையில சொல்லுவோமா? அதனால தான் திருவிருந்தில் வரும்பொழுது ரொம்ப ஏனோ தானோன்னு வரக்கூடாது. திருவிருந்துக்கு வரும்பொழுது ஒரு ஜெபம் பண்ணிக்கலாம், இயேசுனோட ரத்தம் நம்ம கழுவும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு பார்த்துக்கலாம் பிரதர். வசனம் சொல்லுது, தேவகுமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைகிற ஒரு காரியம். நேற்று ஆண்டவர் இயேசுவை பாருங்க, பிதாவாகிய தேவன் எல்லா இடத்துலையும் காட்டிக்கிட்டே வர்றார். எல்லா இடத்துலையும் காட்டிட்டு வர்றார். அவர் எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் அவர்களுக்கு இரக்கம் கிடைச்சது. நீங்க நினைக்கிறீங்க வெறுமனே தாகம் தீர்ந்தது மாத்திரம் நினைக்காதீங்க. தேவனுடைய கோபாக்கினிலிருந்து அவர்கள் தப்பினார்கள். உதாரணத்திற்கு யாத்திரை 33வது அதிகாரத்தை எடுங்க. அங்க ஆண்டவருக்கு பயங்கர கோபம். வேதம் சொல்கிறது, இவர்கள் எல்லாரையும் நான் நிர்மூலமாக்கிடுவேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு சொல்லிட்டு தான். ஏன்னா 32வது அதிகாரத்தில் அங்கே விக்கிரங்கள்லாம் போர்க்கண்டு வீட்டெல்லாம் செஞ்சு அவங்க ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. வேதம் சொல்கிறது ஆண்டவருக்கு பயங்கரமான கோபம். ஆண்டவருக்கு வசனம் சொல்கிறது, நான் அவர்களை இப்பொழுது நிர்மூலமாக்குவேன், இவர்கள் நடுவிலிருந்து கடந்து போன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. இப்போ மோசே மட்டும் வந்து, ஆண்டவரே எனக்கு உங்கள் கண்களில் கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும்னு சொல்லிட்டு உம்மை நான் பார்க்கணுன்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 33வது அதிகாரம் 20, 21. நீ ஆண்டவர் சொல்கிற வசனத்தை கவனிங்க, பிதா சொல்கிற வசனத்தை கவனிங்க. நீ என்னுடைய முகத்தை காண மாட்டாய், ஒரு மனிதனாகில என்னை கண்டு உயிரோடு இருக்கவே முடியாது, இருக்கக்கூடாது. பின்னும் கர்த்தர் இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு. கவனிங்க, இயேசு எவ்வளோ அழகாக வெளிப்படுத்த பாருங்க. அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் நின்னலான்னு சொல்லலை, சொன்னார் என் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, நீ அங்கே வந்து அந்த கண்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உனக்கு காட்டுற வசனம் சொல்லுது. அந்த கண்மலையின் வெடிப்பில் வச்சு உன்னை அப்படி கையினால் நான் மூடுவேன். இயேசு எவ்வளோ நல்லவர் பாருங்க. எல்லாரும் கரங்களுக்கு சத்தம் வரையில சொல்லுவோமா? பிரதர், இவ்வளவு மகிமை அன்னைக்கு எல்லாரையும் நிற்கிறமாக்கும்படி வந்த தேவனுடைய கோபாக்கின மோசே ஒரு நிமிஷத்தை தட்டி போயிருக்கோம். அங்கேயும் சொல்கிறார் ஆண்டவர், மோசே நீ பத்திரமா இருக்கணும், உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன். தேவ கோபாக்கின உன் மேலே வராமல் இருக்கணும், உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். என் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, யார்? கண்மலை இருக்குது, நீ உள்ளே வந்து நின்று எல்லா நிகிரகங்களுக்கும் உன்னால் தப்பிச்சு கொள்ள முடியும். பிரதர், அதனால தான் உங்கள் கூட என் கூட இருக்கிற இம்மானுவேல் இருக்கிறார் பாருங்கள். வசனம் சொல்லுது, அவருக்கு பேரே இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு. ஒவ்வொரு முறையும் நீங்கள் எந்த காரியத்தில் மீறுதல் வரும்பொழுதும் என் கூட இம்மானுவேல் இருக்கிறார் நினச்சிட்டாலே போதும் பிரதர். ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் மாறவே மாட்டோம், தவறவே மாட்டோம். நான் எவ்வளோ பாரத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கையில் மொபைல் எடுக்கும் பொழுதும் சரி, எதை செஞ்சாலும் சரி, என் கூட இம்மானுவேல் இருக்கிறார். என் தாகத்தை தீர்க்கிறதுக்கு இருக்கிறாரு. என்னுடைய எல்லா நியாய தீர்ப்பையும் வாங்கிக்கிறது ஒருத்தர் இருக்கிறார். வேதம் சொல்கிறதே, நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை ஆக்கின அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமாகிறோம். கரங்குளத்து சத்தமுறையில் சொல்லுவோமா? நேற்றெல்லாம் உட்காந்து
என் இயேசு எவ்வளவு நல்லவர், எவ்வளவு இனிமையானவர், என் கூடயே இருக்கிறாரு. நான் தானே நிறைய நேரத்தில் புலம்பிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் உமக்கு தெரியலையான்னு கேட்குறேன், நீர் என் கூட இருக்கிறீரான்னு கேட்குறேன், என் கூட இல்லையான்னு கேட்குறேன். அவர் சொல்வார், நீ போகிற பாதை ட்ரையாக இருக்குன்னு நினச்சிட்டு என்னை எடை போட்ட பத்தியா பஸ்டின், நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கிறேன். நான் யார் தெரியுமா? கண்மலை. ஆமே, உனக்கு தாகம் தீக்கணுமா? இன்னைக்கு என்னை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? உனக்காக நான் ஏற்கனவே அடிக்கப்பட்டுட்டேன் 17ஆம் அதிகாரத்தில். இப்போ 20ஆம் அதிகாரத்தில் என்ன தெரியுமா பண்ணணும்? என் சமூகத்துக்கு வா, நீ பேசு. என்ன தெரியுமா பேசிருக்கணும்? மோசே போய், கண்மலையானவரே, தண்ணி இல்லையே, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அதே அற்புதம் நடந்திருக்கும். அவனும் ரிவார்டை வாங்கியிருப்பான். பிரதர், இன்னைக்கு கர்த்தரோட பேசுகிற அனுபவம் வரட்டும். பிரதர், 40 வருஷம் பிரச்சனை இன்னைக்கு எப்படி பிரதர் தீரும்? இன்னைக்கு தீக்க வைப்பார் தேவன். தேவை ஒன்றே ஒன்று தான், உங்களோட வர்ற கண்மலைகிட்ட நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. கண்மலையே, எனக்கு இது வேணும் ஐயா, எனக்கு வேணும், இதை நீங்கள் செய்யுங்க. உங்களால் செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, வனாந்திரம் முழுவதும் தண்ணீர் ஆராய் ஓடத்தக்கதாக. வேதம் சொல்ல அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலை. ஞானமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்காட்லாந்து தேசத்தில் வாழ்ந்த ஒரு மனுஷன், தன்னுடைய 15 வயதில் அவனுக்கு ஒரு விபத்து நடந்துச்சு. முதுகெலும்பு உடஞ்சிது. அவனுடைய 40 வயசு. இப்போ 25 ஆண்டுகளாக படுத்த படுக்கையிலே இருந்தான். நடந்த சம்பவம் சொல்கிறேன். 25 ஆண்டுகளாக படுத்த படுக்க அங்கங்கே அசைய முடியாது. கர்த்தருடைய பிள்ளைங்கள்லாம் போனாங்க. அவன் நல்ல விசுவாசி. கர்த்தருடைய பிள்ளைங்கள்லாம் போனாங்க, அவனுக்காக ஜெபம் பண்ணாங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக அவனை பலப்படுத்தினாங்க. இப்போ அவனை 40ஆவது வயதில் அவனை சந்திக்க வந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு தேவ மனிதன் கேட்டார், பிரதர், இவ்வளோ கஷ்டத்தில் போகிறீங்களே, ஆண்டவர் மேலே உங்களுக்கு வருத்தம் இல்லையா? பிசாசு உங்களுக்குள்ள சந்தேகமான எண்ணங்கள்லாம் கொண்டு வரலையா? அவர் சொன்னார், கண்டிப்பாக கொண்டு வந்தான். என் கூட சேர்ந்த பிள்ளைங்கள்லாம் காரை ஓட்டிகிட்டு போகும் பொழுது என்கிட்ட கேட்பான், பாரு, உன் கூட இருக்கிறவங்கெல்லாம் காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க, நீ மாத்திரம் படுத்த படுக்கையாக இருக்கிறியே, ஆண்டவர் உன் மேலே அன்பா இல்லை. உன் கூட உள்ள பசங்கள்லாம் பாரு, நல்லா சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, நீ மாத்திரம் படுத்த படுக்கையாக இருக்கிறியே, ஆண்டவருக்கு உன் மேலே அன்பே இல்லை. அவர் கேட்டார், இப்படிலாம் அவன் சொன்னான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவன்கிட்ட அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், லாஸ்ட்டாக ஒரு முறை வந்தான், என்னுடைய விசுவாசத்தை கலைச்சி போடுற அளவுக்கு அத்தனை சந்தேகங்களை தேவன் மேலே கொண்டு வந்தான். ஆண்டவர் உன் மேலே அன்பாக இருந்தா உனக்கு ஏன் இது நடந்துச்சு? 25 வருஷம் படுத்த படுக்கையாக கிடக்குறிய, ஆண்டவர் உன் மேலே அன்பா இல்லை, ஆண்டவர் உன் மேலே அன்பா இல்லை, ஆண்டவர் உன் மேலே அன்பா இல்லை கேட்டார். அவனுக்கு நீ என்ன பதில் சொன்னீங்க? நான் நேராக அவனை இழுத்துட்டு போனேன், கல்வாரி சிலுவையில் தொங்குகிற இயேசுவை காண்பிச்சேன். என் வாழ்க்கையில் இதில் வச்சு நான் அந்த அன்பை பார்க்க போகிறதில்ல, சிலுவையில் தொங்குகிறார் அந்த கண்மலை, அதில் தான் அவருடைய அன்பை நான் அடைஞ்சேன். அந்த அன்பை அவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இனிமேல் ஒரு நாளும் அவருடைய அன்பை நான் சந்தேகப்பட போகிறதே இல்லை. பிரதர், சிஸ்டர், உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் தேவன் அன்பாக இருக்கிறாரா இல்லையான்றதற்கு ஒரே ஒரு வசனத்தை எழுதி முடிச்சிட்டாரு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஃபார் காட் சோ லவ்ட் தி வேர்ல்ட். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அன்பு கூர்ந்தார். 2000 வருஷமா இதை செய்கிறவங்கள்ட்ட மாத்திரம் பிசாசு நெருங்கவே முடியாது. 2000 ஆண்டுகளாக பிசாசை ஜெயிக்கிறதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு டூல், பார், கண்மலை எனக்கு சிலுவையிலே தம்முடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறாரு, என் பக்கத்தில் வரவே முடியாது. ஆமென். நல்ல ஆண்டவர் இருக்கிறார் பிரதர், உங்கள் கூட என் கூடையே வருகிற ஒரு நல்ல கண்மலை. தாகம் இருக்குதா? தாகம் தீர்ப்பார். சொல்கிறார், என்கிட்ட வந்து உட்காந்து பேசு, என்கிட்ட உட்காந்து பேசு, என்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நான் எல்லாத்தையும் உனக்கு செய்வேன். தாகம் தீர்க்கணுமா? தீர்ப்பேன். நான் விசுவாசிக்கிறேன். இந்த கண்மலையை பார்த்து பேச வேண்டிய விதத்தில் பேசியிருந்தாங்கன்னா அவங்க என்னைக்கோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே போயிருக்கலாம். முறுமுறுத்து வாதாடி இருந்த ஆசீர்வாதங்கள்லாம் கொஞ்சம் அப்படி பின்னால் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் எல்லாருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவாராக. அவருடைய நிறைவேற்றி முடிக்கப்பட்ட கிரியை, சிலுவையில் எனக்காக அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நான் இப்போ நன்மைகளை பலனாக அனுபவிக்க போகிறேன். ஆமென். அவர் என்னை அனுபவிக்க செய்வார். அவருடைய அன்பிற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு அலையில சொல்லுவோமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். என் கூட வர்ற நல்ல கண்மலை நீர் ஐயா, என் கூட வர்ற நல்ல கண்மலை நீர், ஒரு நாள் என்னை விட்டு நீர் விலகவே மாட்டீர். ஹல்லேலூயா.
எத்தனை முறை நம்ம அவரை அடிச்சிருக்கிறோம், எத்தனை முறை மறுபடியும் சிலுவையில் அறிஞ்சிருக்கிறோம், எத்தனை முறை. இன்னைக்கு கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம். விட்டுறாதீங்க. என் கூட வர்றாருங்க, இதை விட வேற என்ன வேணும்? என் கூட அவர் இருக்கிறார். இயேசு என் கூட இருக்கிறார், என் கூட இருக்கிறார், என் கூட இயேசு இருக்கிறார். கண்மலை என் கூட வர்றாரு, என் தாகத்தை தீர்க்கிறவர். எந்த சிச்சுவேஷன்ல அவர் எனக்கு போதும். எனக்கு தெரியல நீங்க எந்த ட்ரைனஸ்ல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. வில்டர்னஸ் தான், ட்ரைனஸ் தான். பட் ஒருத்தர் இருக்கிறாரு, எல்லாவற்றையும் எனக்கு செய்து முடித்தவர். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேங்க்யூ லார்ட். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை. எல்லாரும் அவர் ஆராதிப்பார். நம்மோடு வருகிற கண்மலை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசுவே கண்மலையே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க செஞ்ச நன்மைகளை என்னை எண்ணி துதிப்பேன், என்னையே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை, ராஜா நீர் செய்த நன்மைகளை என்னையே துதித்திடுவே.
ஐயா. நீர் என் கண்மலை, என்னோடு வருகிற ஞான கண்மலை ஆண்டவரே. என்னுடைய தாகம் தீர்க்கிறவர், குறைகளை நிறைவாக்குகிறவர் ஆண்டவரே. என்னை வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறவர். உமக்கே எந்தன் பலவீன கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. பயம் இல்லையே சுராஜா என்பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. ஆராதனை உமக்கே இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. Thank you Jesus, thank you Jesus. Yes, yes, yes. ஆராதனை உமக்கே, நெஞ்சோடுமை துதிக்கிறோம். உங்களோடு வருகிற ஞான கண்மலையே, உங்களுடைய பாதங்களை நாங்கள் முத்தம் செய்கிறோம் ஐயா. தேங்க்யூ. ஒவ்வொருடைய தாகம் இன்றைக்கு தீருங்கப்பா. அவங்க எந்தெந்த பகுதியெல்லாம் தாகத்தோடு இருக்கிறாங்களோ தெரியாத ஐயா, உமக்கு தெரியுமே. ஹெல்த்ல நீங்க பண்ணுங்க ஆண்டவரே. உங்களுடைய தேவைகள்ல அற்புதம் செய்யுங்க. கண்மலை பார்த்து பேச சொன்னீங்களே, கண்மலையே நீங்க தானே ஆண்டவரை இறங்க முடியும். நீங்க தானே இறங்க முடியும். நீங்க இறங்கினா தானே உண்டு. ஒவ்வொருத்த வாழ்க்கையிலும் செய்யுங்க ஆண்டவரே. தாமதங்கள்லாம் மாறட்டும். ஏன் ஆண்டவரே தாமதங்கள் எங்களுக்கு தெரியாது. அற்புதம் செய்யுங்க ஐயா. இறங்குங்க, இறங்குங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறங்க. குடும்பங்களிலே சமாதானம் இருக்கட்டும் ஐயா. பிள்ளைங்க வாழ்க்கையில ரட்சிப்பு வரட்டும். சகலத்தை அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறீர் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் நீர். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் ஐயா. இன்றைக்கு மோசே ஆரோனையும் பார்த்து பேச சொன்னீங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஊழியனாக நானும் பார்த்து பேசுறேன் ஐயா. குறையெல்லாம் நிறைவாக்குங்க ஐயா. குறைகளை நிறைவாக்குங்க. நீங்க சொன்ன எல்லா நல்ல வார்த்தையில நிறைவேற்றுங்க ஆண்டவரே. எல்லா வறட்சி மாற செய்யுங்க ஐயா. சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, சகல விதமான நன்மைகளும் திருப்தியாக்குங்க. எல்லாவற்றிற்கு மேல அபிஷேகத்தை கொடுங்க, வழிநடத்துதல கொடுங்க. உடைய பாதுகாப்பு பராமரிப்பு ஒவ்வொரு நாளும் இருக்கட்டும். கண்மலையே, 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 உண்மை அவர்கள் ருசிக்க செய்ய ஐயா, ருசிக்க செய்யும். நீர் நடத்தும். உமக்கு நன்றி, 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 நன்றி. துதி கன மகிமையெல்லாம் ஒரு எடுக்கிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் எங்களை தாழ்த்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவேன், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவாய் அருளி எல்லா தாகங்களையும் தீர்ப்பாராக, ஆமென். God bless you. God be with you. Have a blessed week.